வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலை குறித்த காரணிகளை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. யோஷித்தவின் மனு மீதான விசாரணைக்கு திகதி நிர்ணயம். அமெரிக்காவினால் இலங்கைக்கு 12.5% மேலதிக வரி விதிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை. நீதியரசர்களின் ஓய்வு குறித்த தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம். 1.5 வயது குழந்தையின் கைகளை உடைத்து கொடூரமான முறையில் கொலை செய்த தாயாரும் அவரது காதலரும் கைது. டெல்லியில் உள்ள உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 21 பேர் உயிரிழப்பு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்ற கட்டமைப்பின் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த கடிதத்தில் இத்தருணத்தில் நீதிமன்றங்களில் தற்போது சேவையாற்றி வரும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதானது நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு வெளிப்படையான முயற்சியாகவே பொதுமக்கள் கருதக்கூடும். நீண்ட கால திட்டமிடல் எதுவுமின்றி இவ்வாறானதொரு நடவடிக்கையை முன்னெடுத்துச் செல்வது அந்நீதிமன்றங்களின் கௌரவத்திற்கும் நீதியரசர்களின் கௌரவத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தாம் நம்புவதாக சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தற்போதைய அரசாங்கம் இத்தகையதொரு நடவடிக்கையை முன்னெடுத்தால் அது எதிர்கால அரசாங்கங்களுக்கும் நீதித்துறை சார்ந்த பணிகள் தொடர்பாக நீண்டகால திட்டமிடலின்றி அரசியலமைப்பில் திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் எனவும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விகாரை ஒன்றில் 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திவிட்டு தலைமறைவாக இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுகந்தகம பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றிலேயே இடம்பெற்றுள்ளது. குறித்த விகாரையில் தங்கியிருந்த 5 இளம் பிக்குகளில் 3 அண்மையில் விகாரையை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகமடைந்த பிரதேச மக்கள் விகாரையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள தயாரான போதே இத்துஷ்பிரயோகம் தொடர்பிலான விடயங்கள் வெளிவந்துள்ளன. இதனை அடுத்து விகாரையில் எஞ்சியிருந்த 2 இளம் பிக்குகளையும் வாக்குமூலம் பெறுவதற்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். இதனை அடுத்து சந்தேக நபரான 41 வயதுடைய பௌத்த தேரர் தீகவாவி பிரதேசத்திற்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தார். பின்னர் மற்றொரு பௌத்த பிக்குவின் அறிவுறுத்தலுக்கு இணங்க சந்தேக நபரான தேரர் தீகவாவி பகுதியில் இருந்து வந்து மத்திய முகாம் போலீசாரிடம் சரணடைந்தார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 14 வயதுடைய இளம் பிக்குவிடம் மத்திய முகாம் போலீசார் விரிவான வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டதுடன் அவரை மருத்துவ பரிசோதனைகளுக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுமதித்துள்ளனர். எம்பிலிப்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 22 பெண் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எம்பிலிப்பட்டிய நோனாகம வீதியின் சுதுபாலம பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையின் களஞ்சி அறை ஒன்றிலேயே இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது தீக்காயங்களுக்குள்ளாகிய மற்றும் நச்சு புகையை சுவாசித்தமையினால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் அவசர சிகிச்சைக்காக எம்பிலிப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். செவனகல தீயணைப்பு பிரிவைச் சேர்ந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நாளை காரணிகளை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் மூன்றாவது சந்தேக நபராக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை இரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மறு சீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய இந்த மனுவை விசாரணைக்காக ஜூன் மாதம் 16ஆம் தேதி அழைப்பதற்கும் நீதிமன்றம் திகதி குறிப்பிட்டுள்ளது. குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரரான யோஷித்த ராஜபக்ச நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இலங்கை உட்பட 60 நாடுகளில் இருந்து அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட மேலும் 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்கவும் பிரேரிக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் மற்றும் அச்சட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இலங்கை போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் ஆடை மற்றும் துணி இறக்குமதிகளுக்கு குறைந்த வரி விகிதங்களின் கீழ் ஒரு குறிப்பிட்ட அளவை அமெரிக்க சந்தைக்குள் அனுமதிக்கும் சிறப்பு பொறிமுறை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இப்பிரேரணிகள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதுடன் ஜூலை 7ஆம் தேதி அது தொடர்பான பொது விசாரணை நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரியும் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தவருமான கபில சந்திரசேனவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி டிஎன்சி அர்சகுலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதாரண மொஹந்திரம் ஆகியோரை எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகி சாட்சியமளிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன அழைப்பாணை விடுத்துள்ளார். முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் கொல்லுப்பிட்டி பேத்ரிஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் அறையொன்றில் கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை இடம்பெற்ற போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் இதுவரை குற்றவியல் குற்றம் எதுவும் வெளிவராத நிலையில் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் குறித்து சட்டத்தரணிகளிடம் சாட்சியம் பெறப்படும் என நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறு சாட்சியம் அளிக்கும் போது தமது தொழில்முறை இரகசியத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை சட்டத்தரணிகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சட்டத்தரணிகள் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு அழைக்க முடியும் என தெரிவித்த நீதவான் அவ்வாறு அவர்கள் சாட்சியம் அளிக்கும் போது தமது தரப்பினருக்கு வழங்கிய ஆலோசனைகள் மற்றும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் தெளிவுபடுத்தினார். சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணிகளின் உரிமைகளுக்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டத்தரணி லஷான் அபேவர்த்தன நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். 9 பக்கங்கள் கொண்ட தனது உத்தரவை அறிவித்த நீதவான் 1979ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை எண் 370 5ஆம் பிரிவின் பிரகாரமே சாட்சிகளுக்கு இந்த அழைப்பாணை விடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் தனது 2.5 மாத குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி எல்பட்டிய பகுதியில் குறித்த தாய் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாய் தனது பெண் குழந்தையை கிணற்றில் வீசிவிட்டு கூச்சலிட்டுள்ளார். இதற்கமைய உடனடியாக செயற்பட்ட அவரது கணவர் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த மகளை வெளியே எடுத்து அயலவர்களின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். கிணற்றின் ஆழம் குறைவாக இருந்தமையினால் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டதாக
தெரிவித்ததாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை காப்பாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதல்களில் சிலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே விமான நிலையம் தற்போது மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு சென்ற விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தின் T1 முனைய கட்டடத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக குவைத் நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் இலக்கை அடைய தவறியதுடன் நடுவழியில் உடைந்தது. பஹ்ரைனை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் படைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க இராணுவம் அறிவித்திருந்தது. ஈரான் பிராந்திய அண்டை நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய போதிலும் அவை அனைத்தும் இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் அறிவித்தது. இந்நிலையில் ஈரானின் இத்தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஹெஷ் தீவில் தாக்குதல்களை நடத்தியதுடன் ஈரானின் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முறியடித்துள்ளதாக அறிவித்துள்ளது.